அதாவது இந்திய கூட்டணியில் எந்த பிரச்சனை இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் நான் வரும்போது பார்த்தேன். இப்போ வரும்போது பார்த்தேன் பியூஷ் கோயல் திருச்சியில் பேட்டி கொடுக்காரு. தெளிவாக சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியார் தான், எடப்பாடியார் ஜி அப்படின்னு சொல்கிறார். அவங்க பாசையில் சொன்னால் எடப்பாடி ஜி. அவர் தலைமை இன்னைக்கு தனிப்பெருமான அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வெற்றி பெறுவாங்க. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவர் தான் முதலமைச்சருங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது தெளிவாக இருக்குது எங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்டிஏ கூட்டணி விஜய் சேரதாப்பில் வந்து பரபரப்பாக பேசப்படுது. அது மீடியாவில் நாங்களும் உங்களை மாதிரி நாங்கள் மீடியாவில் பார்க்கோம். இந்த எங்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. அன்பு சோதர் விஜயும் அந்த கொள்கையோடு தான் கட்சி ஆரம்பிச்சிருந்து சொல்லிட்டு வர்றாரு. இங்கே அரசியல் எதிரி என்று சொன்னால் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லதோடு மட்டும் இல்லை, அனைத்து பிரச்சார கூட்டங்களையும் அதை மையப்படுத்தியே பிரச்சாரம் செய்கிறார். எங்களை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அதான் சரியாக இருக்குங்கிறது எங்கள் எண்ணம். அது பிறகு அவங்க தான் அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ராமதாஸ் வந்து நேற்று சசிகலாவை சந்திச்சிருக்காங்க. புதிய கூட்டணிக்கு தெரியல, அவங்க 2 வட்டம் தான் கேட்கணும். ஏன்னா சந்தித்தவங்க அவங்க, அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதாவது சந்தித்ததை பற்றி வெளியே சொல்லியிருந்தால் அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். சந்திப்பு மட்டும் தான் செய்து வந்திருக்கு. அதோட சந்தித்ததோட சாராம்சம் ஒன்றும் வரலையா, வெளியே வரலையா? வராமல் நம்மளாக யூகிச்சு சொல்கிறது சரியாக வராது அரசியல்.